தொடர்ந்து நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான்யா இப்படிதான் நடந்திருக்கு. இது இப்படிலாம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் குடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அடுத்து என்ன சொல்லப் போறாங்கன்னு. இப்போ ஒரு வாரங்களாகவே சென்னையாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க ஒரு விஷயம் பேசப்பட்டுட்டு இருக்கு. பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பத்த பீகார்ல இருந்து கூட வந்த நண்பர்களே பாலியல் பலாத்காரம் பண்ணி, அது ஒரு மாதிரி சிதைச்சுட்டாங்க. அந்த குடும்பத்தையே சிதைச்சு, அங்க இங்க டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இறந்து போன அந்த உடல்களை வந்து ஒரு சின்ன குழந்தையவே வந்துட்டு செவுத்துல அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க மேம். இந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு மீன் சட்டம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும்? ஆ, இப்போ பீகார்ல லாஸ்ட் வீக் நடந்தது. இது என்னன்னா சாரி பீகார்லேருந்து வந்த ஃபேமிலிக்கு இங்க நடந்திருக்கு. முழுக்க முழுக்க இதுக்கு முதல் காரணம் போதை. போதையினால நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு முன்னிறுத்துவோம். ஏன்னா ம். போதையினால தான் இன்னைக்கு நெறைய குற்றங்கள் அதிகமா நடந்துட்டுருக்கு. ஒரு குடும்பத்த சிதைச்சுட்டாங்க. அதே மாதிரி காணா போனோம் அப்படின்னு சொல்லி பழைய பழமொழி காணாம இருக்கு. போன வைக்கிறேன்னு இப்ப சொல்லுவாங்க. அந்த மாரி ஆக்கிட்டாங்க. ஆ போதைக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத இந்த இல்ல இடத்துல கரெக்ட் தான். உறுதிப்படுத்தியிருக்கு. கரெக்ட் தான். போதையினால இந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து எல்லாம் எதெல்லாம் ஈஸியா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதை நம்பர் 1 ஆஃப் பொசிஷன்ல இருக்கு. இன்னைக்கு சின்ன குழந்தை ஒரு 13 வயசு, 12 வயசு குழந்தை கையில போதை இருக்கு. உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அரிவாள் வச்சு அந்த ஒரு பையன இதே வெளி மாநிலத்து பையன அதே பீகார்ன்னு தான் நினைக்கிறேன். ஆமா. அந்த பையன ட்ரெயின்ல அடிச்சு திருத்தணியில அ ஏன்னா வெட்டிட்டாங்க. கண்ட ஆமா. துண்டமா கண்டம் வெட்டுனானுங்க. துண்டமா வெட்டி அந்த பையனுக்கு காது தொங்குது. அந்த அளவுக்கு ரத்தத்த கண்ணார பார்க்குற அளவுக்கு அந்த பசங்ககிட்ட போதை வந்து உள்ள வேலை செய்யுது. இப்போ இதனால இப்போ சீர்கேடு அப்படின்னு பார்க்கறத விட, வாழ்வியல் என்ன முறையில போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கணும். அ ஒரு பக்கம் பசங்களோட ஃப்யூச்சர் அந்த 13, 14 வயசு பசங்களோட ஃப்யூச்சர் என்ன? போதை எப்படி இவங்க கையில கிடைச்சு இன்னைக்கு அவங்க வாழ்க்கை என்ன மாதிரி சீர்திருத்த பள்ளியில இருக்காங்க.